ஒரு வழியா கோமதி வீட்டுக்கு அவங்க அண்ணனோட ஃபேமிலி எல்லாரும் வந்துட்டாங்கங்க. இங்க பார்த்தீங்கன்னா, கோமதி சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிருக்காங்க. வந்தோனே அவங்க அம்மாவ கூட்டிட்டு போய் கிச்சன் வீடெல்லாம் சுத்தி காமிக்கிறாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜி அவங்களோட அம்மாவையும், சித்தியும் கூட்டிட்டு போய் அவங்க ரூம் எல்லாத்தையும் சுத்தி காமிக்கிறாங்க. "அம்மா நான் நல்லா இருக்கேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, "ரொம்ப சந்தோஷமா இருக்கியாம்மா?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் சந்தோஷமா இருக்கேன்ம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சந்தோஷமா இருக்காங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, இங்கே சரவணன், செந்தில், கதிர், அதே டைம் ராஜுவோட சித்தப்பா, அப்பா, மாமனார் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. யாரும் யார்கிட்டயும் பேசாம நம்ம பழனி என்ன சொல்றாரு, "என்ன ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பேசுங்க. கதிர் வந்து மாமனார் பக்கத்துல உட்கார்றா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது குடும்பத்த ஒண்ணு சேர்த்துறணும் அப்படிங்கிறதுக்காக பழனியும் ஒரு சைடு போராடிக்கிட்டு இருக்காரு. அதே டைம் "இல்ல மாமா நான் நிற்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் பெருந்தன்மையா நின்றுட்டு இருக்காருங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் "வாங்க சாப்பிட" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி தேவையில்லாத பிரச்சனையே நம்ம ராஜுவோட சித்தப்பா இழுக்க பார்த்து அதே டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம கோமதி சாப்பிட கூப்பிடவும் நம்ம பழனி "அக்கா கரெக்டான நேரத்துல கூப்பிட்டாக்கா" அப்படிங்கிற மாரி போய் குடும்பமே எல்லாரும் ஒண்ணா உட்காந்து இலை போட்டு சாப்பாடு பரிமாறிட்டுருக்கேன். அந்த டைம் பார்த்தீங்கன்னா, "1000 ஜன்னல் வீடு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்ட வேற போட்டு அழகா குடும்பமே ரொம்ப பார்க்க சந்தோஷமா அந்த மாரி தாங்க இருந்துச்சு. அதே டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜுவோட சித்தப்பாவுக்கு சாப்பாட பார்த்தாலே ஏதாவது சிலுவிழுக்கணும் போல இருக்கா, இல்ல இவ்வளோ ஐட்டம் இருக்கே இத சாப்பிட முடியுமா அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாரான்னு தெரியல. என்கிட்ட சண்டை போடாம நல்லபடியா சாப்பிட்டுட்டு போனா போதும் அப்படிங்கிற மாரி தானே நமக்கு இருந்துச்சு. அதோட இன்னைக்கு சீரியல் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.